வெல்கம் டு பைக்கோ டிஜி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ஃபுல் கோர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து இன் டோட்டல் 1.5 ஹவர்ஸ் கோர்ஸ். ஸோ இங்கே வந்து பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் மினி ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஜாய் திஸ் கோர்ஸ், மேக் யூ கான்ஃபிடென்ட் இன் த பைத்தான். Learning Python offers numerous advantages due to its versatility, simplicity and widespread use across various domains. அதாவது there is a lot of advantages இருக்கு. எதனால அப்படின்னா இந்த பைத்தான் இஸ் எ வெர்சட்டாலிட்டி, அதாவது பல துறைகளில் வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பல விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தானை வச்சு நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் இஸ் எ சிம்பிளிசிட்டி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து இஸ் ஈஸி டு லேர்ன், வைட் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் வேரியஸ் டொமைன்ஸ். எல்லா டொமைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஃபைனான்ஸ் அண்ட் ட்ரேடிங், கேம் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அண்ட் மோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்னா பிஹெச்பி தான் நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பைத்தான் அதிகமாக வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து டேட்டா சயின்ஸ், ஓகேங்களா, லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ் ஆஃப் லேர்னிங், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் சின்டாக்ஸ் ரிசம்பிள் பிளைன் இங்கிலீஷ், மேக்கிங் இட் இஸ் ஈஸி ஃபார் பிகினர்ஸ் டு கிராஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நம்ம வந்து இப்போ நார்மல் இங்கிலீஷ் பேசுகிறோம்ல, இஃப் டூ திஸ், இஃப் நாட் தென் டூ அதர் திங்ஸ், லைக் இஃப் எல்ஸ் அல்லது இஸ் நாட் அல்லது நாட் இன், இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற அந்த இங்கிலீஷ் வேர்டு, அந்த வார்த்தைகளை வச்சு தான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் பிகினர்ஸ் டு learn it. Versatility, so multi-purpose language used in various domains such as web development, data analysis, artificial intelligence, machine learning and scientific computing. ஸோ பைத்தான் வந்து பல துறைகளில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பல ப்ராஜெக்ட்ஸில், அதாவது வந்து வெரைட்டியஸ் டொமைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லார்ஜ் கம்யூனிட்டி அண்ட் சப்போர்ட், கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்டேஷன், tutorials, libraries அண்ட் frameworks. கம்யூனிட்டி சப்போர்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே வந்து அந்த நேட்டிவ் பைத்தானில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணணும் உங்களோட ஒரு ப்ராடக்ட்டில் அல்லது உங்களோட ஒரு ப்ராஜெக்ட்டில். அப்போ அது வந்து நேட்டிவாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு லைப்ரரிஸ் வந்து யாராவது எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து அதுக்கான டாக்குமெண்டேஷன், டுட்டோரியல்ஸ். இப்போ வந்து மெயினாக வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அது போக பல டுட்டோரியல்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க. சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் டிஜாங்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க், அடுத்து ஃபாஸ்ட் ஏபி, இந்த மாதிரியான பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் ஃபார் பைத்தான். ஹை டிமாண்ட் இன் த ஜாப் மார்க்கெட்ஸ், பைத்தான்ஸ் பாப்புலாரிட்டி கண்டினியூஸ் டு க்ரோ. ஸோ ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் இன் அ ஹை டிமாண்ட். ஏன்னா பைத்தானோட பாப்புலாரிட்டி கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா பைத்தான் வந்து மல்டி டொமைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஸோ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்க்கு வந்து நிறைய பைத்தான் லைப்ரரிஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பை, பண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், ஸ்கைலைட் லேர்ன், டென்சர் ஃப்ளோ அண்ட் பைடார்ச், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கம்யூனிட்டி சப்போர்ட்டட் லைப்ரரிஸ். ஸ்கேலபிலிட்டி, கேன் ஹேண்டில் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், லைக் இன்ஸ்டாகிராம், இட்ஸ் டெவலப்டு பை பைத்தான். ஸ்பாட்டிஃபை ஆல்சோ இஸ் டெவலப்ட் பை பைத்தான். ஃபேஸ்புக்கில் மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டெவலப் பை பைத்தான். ஈவன் லைக் கூகுள், ஆப்பிள் எல்லாரும் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஆஸ் பர் 2023 ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் இன் அ தேர்ட் பிளேஸ். மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பைத்தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS அஃப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேசஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த IT இண்டஸ்ட்ரி. ஸோ மூவிங் ஃபார்வர்டு பைத்தான் இன்னமும் க்ரோத்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். Python is a high-level interpreted programming language known for its simplicity and readability. So what is a high level? Designed to be a relatively human readable and writable. With the syntax and semantics that are closer to the human language than the machine language. So low-level programming language அப்படின்னு பார்த்தீங்கன்னா like C is a low-level programming language. Python is a high-level programming language. ஏன் அப்படின்னா
அதோட சிண்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னபடி லைக் பிளைன் இங்கிலீஷை ரிசம்பிள் பண்ணி இருக்கும். ஸோ சிண்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹியூமன் லாங்குவேஜ். நாம் பேசுகிற லாங்குவேஜுக்கு இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் கம்பேர்ட் டு மெஷின் லாங்குவேஜஸ். ஸோ அடுத்து என்ன சொன்னோம், இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன் பை அன் இன்டர்பிரட்டர் rather than being compiled into the machine code beforehand. இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கல, அது வந்து என்ன கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணும், லைக் மெஷின் கோடை வந்து பிஃபோர் ஹேண்ட் கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. லைன் பை லைனை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு இமிடியேட்டாக வந்து என்ன பண்ணிடும், லைக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஹவு பைத்தான் டிபிக்கலி ஒர்க்ஸ், நம்ம வந்து ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கோடு பிளாக் ஆஃப் கோடு எழுதுகிறோம். அதை வந்து .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் பைத்தான் ஃபைலை. ஓகே, ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்பிரட்டர், இங்கே பாருங்கள் பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவோம், அந்த பைத்தான் ஃபைலை வந்து கம்பைல் பண்ணும். கம்பைல் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் கம்பைலர் லைக் அ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மாதிரி இல்லை. இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும், அதை கம்பைல் பண்ணும். அந்த கோடிங்கை வந்து கம்பைல் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணும், பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பட் .pyc அப்படின்னு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். அந்த பைட் கோடு ஃபைலை தான் இந்த PVM சொல்கிறோம்ல, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த PVM என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் லைப்ரரிஸ் அதோட வந்து லிங்க் பண்ணும். ஸோ என்னென்ன இந்த பைட் கோடு ஃபைலுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் போய் அந்த லைப்ரரி மாடல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சி பைத்தான் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி கம்பைல்ட் அஸ் எ மெஷின் கோடு. இது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட இந்த பைட் கோடை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதோட இன்டராக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் டிபிக்கலி பைத்தானோட ஒர்க் ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Variables are not bound to be a specific data types at a compile terms. ஸோ டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை. லைக் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து அப்படி தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிள் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதே வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து இன்டிஜர் வேல்யூ, அதாவது நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் வை பைத்தான் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளில் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து basics.py அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் ஃபைலு நமக்கு எப்படி ஒன்று எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .py, பைத்தான் வந்து .py. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள், சிம்பிளாக ஒரு வேரியபிளை நான் வந்து எடுத்துக்கிறேன், நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நேமை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ பைகோட் டிஜி. ஸோ பைகோட் டிஜி இந்த மாதிரி டபுள் கோடுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து இப்போ இது ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே கிடையாது. சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் அதாவது கேர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, கேர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ பைத்தானில் வந்து நம்ம அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் இந்த வேல்யூ வந்து என்னன்னு பார்க்கும். ஓகேங்களா, இந்த வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவா அல்லது இன்டிஜர் நம்பர்ஸ் வேல்யூவான்னு பார்க்கும். அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூனா இந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் அப்படி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம் நேம்னு. அடுத்து நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், நோ எரர் பிரிண்ட். இப்போ நான் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நேமுக்கு வந்து ஸ்ட்ரிங்கு அசைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நேமுக்கு ஒரு இன்டிஜர் நம்பர்ஸ், ஓகேங்களா, ஒரு நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பைத்தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பைகோட் டிஜி, நெக்ஸ்ட் வந்து 10, தெர் இஸ் நோ எரர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் இந்த நேம்ன்ற வேரியபிள். ஓகேங்களா, அதே இதை நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து வேல்யூ அசைன் பண்ண பின்னாடி, எது இந்த 10ன்ற வேல்யூ அசைன் பண்ண பின்னாடி அதோட டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்குது. செகண்ட் டைம் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ ஒரே வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். நம்ம எக்ஸ்பிளிசிட்டில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, தட்ஸ் கால்ட்ஸ் பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இந்த கோடிங் வந்து எதுக்கு அப்படின்னா, ஏன் வந்து இது டைனமிக்கலி டைப்டு அப்படின்றாங்க. ஸோ என்ன இது திடீர்னு டேட்டா டைப்ஸை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேணாம். நாம் வந்து அதை ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். So statements are typically written one per line.
அதாவது நம்ம பைத்தானோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோம்ல, அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம சோர்ஸ் கோடில் வந்து நம்ம எழுதுறோம்ல, இப்போ a = 10 அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, அது வந்து எப்படி இருக்கும்? இட்ஸ் a சிங்கிள் லைன் தான் இருக்கும். கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த நேமில் வந்து பைக்கோடிஜி இருக்குது, இந்த நேமில் வந்து பைக்கோன் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போ ரெண்டுமே சேமா அப்படின்னா சேம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைத்தான் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இது டிஃப்ரெண்ட் வேல்யூ, இது டிஃப்ரெண்ட் வேல்யூ. லெட்ஸ் எக்ஸிக்யூட். பாருங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ. இப்போ சேமாக இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும்? ஓவர் ரைட் ஆகிருக்கும்ல. ஸோ ஓவர் ரைட் ஆகலை. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸ்டேட்மெண்ட்ஸ் end with a new line character. So it is very important. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டில் வந்து நம்ம செமிகோலன் கொடுக்க மாட்டோம். நம்ம என்டர் கொடுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஸோ எண்ட் வித் அ நியூ லைன் கேரக்டர். ஓகேங்களா? நம்ம அது வந்து எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இன்டென்டேஷன். ஓகேங்களா? பைத்தானில் இன்டென்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பைத்தான் uses indentation to define the block of structure rather than braces or keywords. ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்தோம்னா நம்ம வந்து கேர்லி பிரேசஸ் கொடுப்போம்ல, இங்கே வந்து இன்டென்டேஷன் தான் இட் டிஃபைன் த பிளாக் ஆஃப் கோட். நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். கன்சிஸ்டன்ட் இன்டென்டேஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் பைத்தான் கோட் டு பி அ வேலிட் அண்ட் ரீடபிள். எஸ், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க இன்டென்டேஷனாக, அந்த 2 ஸ்பேஸையே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். இல்லை 4 ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 4 ஸ்பேஸையே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டிபிக்கலி 4 ஸ்பேசஸ் ஆர் 1 tab are used for indentation. So usually வந்து 4 space கொடுப்பாங்க, நீங்கள் 2 ஸ்பேஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Comments are used to explain the code to other developers. ஸோ நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து கமெண்ட்ஸ். இங்கே வந்து ஹேஷ் அப்படின்ட்டு இருக்குது. சப்போர்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஹேஷ். ஹேஷ்ன்றது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸுக்கு. அப்போ மல்டி லைன் கமெண்ட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ட்ரிபிள் கோட். ஓகே, பாருங்கள், இந்த ட்ரிபிள் 3 டைம்ஸ் சிங்கிள் கோடு அல்லது 3 டைம்ஸ் டபுள் கோடு, அதுக்குள்ளே நம்ம எது எழுதினாலும் இட்ஸ் கால்ட் அஸ் அ மல்டி லைன் கமெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம், பைத்தான் வந்து டிபிக்கலி 1 ஸ்டேட்மெண்ட் இஸ் எ பெர் லைன் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 லைனில், அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைனில். இங்கே பாருங்கள், நம்ம செமிகோலன் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இட்ஸ் எண்டட் வித் நியூ லைன் கேரக்டர்ஸ். இந்த ஸ்லாஷ் என் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியாது. பை ஹிட்டனாக வந்து நம்ம என்டர் கொடுத்தவனையே இட்ஸ் ஸ்டார்ட் வித் நியூ லைன் கேரக்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? தேர் இஸ் நோ செமிகோலன் அட் த எண்ட். ஓகே, அடுத்து வந்து என்ன சொன்னோம், இன்டென்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடு நம்ம எழுதுவோம். இப்போ இஃப் 10 greater than 5 அப்படி எழுதுறோம். இப்படி இருந்தால் பிரிண்ட் எஸ்ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஸில் வந்து நோன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இன்டென்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இதே நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு இதுக்குள்ளே தான் வந்து இந்த கோடு வந்து போகும். அதே மாதிரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த கோலி பிரேசஸ்க்குள்ளே போகும். இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த இன்டென்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கோலி பிரேசஸ் வந்து கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோலன் கொடுப்போம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம், கமெண்ட். இங்கே கமெண்ட் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ். ஓகே, வெல்கம் டு பைகோட். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். அடுத்து வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 3 கோட்ஸ். பாருங்கள், இந்த 3 கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். வெல்கம் பைத்தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த இஃப் எல்ஸ் இந்த மாதிரி கோடிங்கை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ஃபர்தராக வந்து அதை பற்றி பார்க்கலாம். பைத்தான் வேரியபிள் எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டைன் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ். ஸோ என்ன காம்பினேஷன் இருக்கலாம், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர். இந்த காம்பினேஷனில் தான் உங்களோட வேரியபிள் நேம் வந்து இருக்கணும். cannot start with the digits. So variable name cannot start with the numbers. So நம்பர்ஸில் வந்து நம்மளுக்கு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, மை வேர் இங்கே பாருங்கள் இஸ் a different from மை வேர். அந்த பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பைத்தான் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பைத்தான் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் எதாவது நம்ம சீலெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, இஃப், எல்ஸ், ஃபார், வைல். ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ். நம்ம கீவேர்ட்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் பி டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் டு என்ஹான்ஸ் கோட் ரீட்
ரீடபிலிட்டி. அதாவது டிஸ்கிரிப்டிவ் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் கொடுக்குற வேரியபிள் வந்து அந்த ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சம் நாங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வேரியபிள் நேம் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னா, ஒரு நம்பர் எடுக்க போகிறீங்க அல்லது டிஜிட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எதுக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னா நம் 1 மேபி வச்சுக்கலாம், இல்லை நம் 2 அப்படி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சம்திங், பி இஸ் ஈக்குவல் டு அப்படி சிங்கிள் கேரக்டர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் லோவர் கேஸ் லெட்டர் ஃபார் வேரியபிள் நேம்ஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ் டு செப்பரேட் த வேர்ட்ஸ். அதை வந்து நம்ம வந்து ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 வேர்ட், இதை ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் நேம், இப்போ வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்போ லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவாய்ட் யூஸிங் சிங்கிள் கேரக்டர் நேம்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃபார் லூப் வேரியபிள்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னல நான். ஸோ சிங்கிள் கேரக்டரில் வந்து வேரியபிள் நேம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப்பில் எழுதும்போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. Variable name should not begin with the underscores unless you are following a specific naming convention. அதாவது அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் வந்து வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்கோருக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் அப்படின்னாவே அது வந்து நம்ம ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால டோன்ட் ஸ்டார்ட் வித் த நம்பர்ஸ் அண்ட் டோன்ட் ஸ்டார்ட் வித் த அண்டர்ஸ்கோர். ஓகே, நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் எப்படி வந்து வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டோன்ட் ஸ்டார்ட் வித் த நம்பர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள், இட்ஸ் ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள், இட்ஸ் ஏரர். ஸோ கேனாட் டூ. ஸோ அப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பைகோட். ஸோ இது வந்து வேலிட். பட் இதில் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் கேஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் என். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? பட் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் பெஸ்ட் வே டு யூஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சிங்கிள் கேரக்டர் லைக் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இப்படி வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அன்லெஸ் இட் இஸ் நெசசரி டு யூஸ் தென் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நமக்கு ஏன்னா என்னன்னு தெரியாதுல. ஸோ ஒரு ரிலவெண்ட் நேமாக இருக்கணும், அதுக்கு டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சிங்கிள் கேரக்டரில் வந்து வேரியபிள் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் தோ தேர் இஸ் நோ எரர். இங்கே பாருங்கள், எரர் எதுவும் காமிக்கலை. நான் வந்து டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது எரர் காமிச்சது, இதில் எரர் காமிக்காது. ஆனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஏன்னா இட்ஸ் கால்ட் இஸ் அ ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து டோன்ட் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர். ஸோ வாட் இஸ் அ டேட்டா டைப்ஸ்? எ டேட்டா டைப் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுறோம் இது எந்த மாதிரியான டேட்டா. தட் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் வேல்யூஸ் இட் கேன் ஹோல்டு. ஒரு வேரியபிளை வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேம் இஸ் ஈக்குவல் டு பைகோ டிஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பைகோ டிஜி அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே தானே? அது ஒரு டெக்ஸ்ட் தானே. அப்போ இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அந்த அப்போ நேம்ன்ற வேரியபிள் எதை வச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப். ஸோ என்ன டேட்டா அப்படின்றத நம்ம கிளாசிஃபைடு பண்ணுறது தான் வந்து டேட்டா டைப்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் requires different amount of memory to store. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் இட் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இன்ட், இன்டிஜர் வேல்யூஸ், எக்ஸாம்பிள் லைக் 5 - 3 ஆர் சைன்டு அல்லது அன்சைன்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இன்ட். ஃப்ளோட், ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட் நம்பர் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளோட். அடுத்து பாருங்கள் பூல். பூல் என்னென்னா பூலியன், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து ட்ரூ வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், ஃபால்ஸ் இதே மாதிரி எஃப் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பாருங்கள் STR இஸ் அ ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம்ல இப்போ வந்து பைகோ டிஜின் அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங். அடுத்து பாருங்கள் லிஸ்ட். ஓகே, ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் அண்ட் இம்மியூட்டபிள். ஸோ என்ன மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் அப்படின்னா மியூட்டபிள் கேன் மாடிஃபை இட் பட் இம்மியூட்டபிள் cannot modify the data. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அந்த வேரியபிளை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. டிக்ஷனரி கலெக்ஷன், இது வந்து டிக்ட் அப்படின்ற டிக்ஷனரி கலெக்ஷன் ஆஃப் அ கீ வேல்யூ பேர்ஸ். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நேம் ஜான், ஏஜ் 30 அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ டிக்ஷனரி. இட்ஸ் கால்ட் எஸ் அ கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் செட்டுன்னு இருக்குது. செட் என்னென்னா அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போ யூனிக்கான ஐட்டத்தை வந்து ஸ்டோர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படின்னா மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஐடி இருக்கும்ல, யூனிக் ஐடி, அதை வந்து ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து செட்டுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்ஆர்டர் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எந்த ஆர்டரில் வேணாலும் அது வரும். ஃப்ரோசன் செட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ இம்மியூட்டபிள் வெர்ஷன் ஆஃப் செட். இந்த செட்டோட இம்மியூட்டபிள், இது வந்து இட்ஸ் அ மியூட்டபிள். ஓகேங்களா?
அன்ஆர்டர்ட் பட் மியூட்டபிள். லிஸ்ட் வந்து என்ன, இட்ஸ் அ மியூட்டபிள் பட் ஆர்டர்ட். ஓகேங்களா. நன் டைப் ரெப்ரசன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆர் இஸ் அ நல் வேல்யூ. அதாவது வந்து ஒரு நல் வேல்யூ அல்லது எம்டின்னு சொல்கிறோம்ல, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து நன்னுன்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எண்ணு வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து என்ன, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா. இப்போ ஏன்னு வச்சுருக்கோம், இது வந்து என்ன, இப்போ இங்கே வச்சுக்குவோம் வேல்யூன்னு வச்சுக்குவோம். இஸ் அ நம்பர் 10 ஹேஸ் பாஸ்ட். ஸோ நம்ம இங்கே பண்ணோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சுக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதான் பூலியன் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல லிஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் வந்து லிஸ்ட்டு 1 2 3 இந்த மாதிரி இது வந்து லிஸ்ட். அடுத்து வந்து டப்புள்னு பார்த்தோம். ஸோ டப்புள் வந்து என்னென்னா இம்யூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த டேட்டாக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 1 2 3 இந்த மாதிரி வச்சுக்குவோம். அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம், டிக்ஷனரி சொன்னோம், கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அதுக்கு வந்து இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவோம், நேம் இது வந்து கீ. இதில் வந்து நம்ம இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் ரமேஷ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இவங்களோட ஏஜ். ஸோ ஏஜ் வந்து இப்போ 32 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இண்டிஜுவலில் நம்ம கொடுத்துக்கலாம் 32. ஓகே, இதுதான் வந்து டிக்ஷனரி. அடுத்து என்ன பார்த்தோம், செட்டுன்னு பார்த்தோம். ஓகே, செட்டு வந்து இப்போ நம்ம மெம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், செட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ்க்குள்ளே இப்போ கொடுக்குறோம். 1 கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம், இப்போ 3, அடுத்து ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ செட்டு நம்ம என்ன பார்த்தோம், யூனிக்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் வந்து 3 கொடுத்துருக்கீங்க. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து அது டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள் பிரிண்ட், நான் என்ன பண்ணுறேன் மெம்பர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3 வந்து 1 டைம் தான் வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து செட்டு வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் யூனிக். ஸோ இது எல்லா டேட்டா டைப்ஸையும் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அ லிஸ்ட்? லிஸ்ட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஹோல்ட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது ஒரு பேஸ்கெட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய ஐட்டத்தை வந்து வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், ஓகே, பனானா, எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் கேன் சேஞ்ச் தியர் கண்டென்ட்ஸ் ஆஃப்டர் தே ஆர் கிரியேட்டட். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்க. அந்த பேஸ்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரூட்ஸை ரிமூவ் பண்ணலாம் அல்லது இன்னொரு ஃப்ரூட்ஸை நியூவாக ஆட் பண்ணலாம். கால் இஸ் எ மியூட்டபிள். ஸோ யூ கேன் மாடிஃபை இட், யூ கேன் சேஞ்ச் இட். ஒன்ஸ் உங்களோட பேஸ்கெட் வந்து ரெடி பண்ண பின்னாடி நீங்கள் வந்து அதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. லிஸ்ட் கேன் கண்டைன்ஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன்க்ளூடிங் அதர் லிஸ்ட். நான் அதான் சொன்னேன், ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். மீன்ஸ் நீங்கள் வந்து இண்டிஜரையும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கையும் வச்சுக்கலாம், போலியும் வச்சுக்கலாம். அடிஷ்னலி லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட்டே வச்சுக்கலாம். ஒரு பேஸ்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்கெட் உள்ளதுக்கு வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அந்த சின்ன பேஸ்கெட்டுக்குள்ளே. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளேயே லிஸ்ட்டு, அதாவது பேஸ்கெட்டுக்குள்ளேயே பேஸ்கெட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட் இஸ் அ ஆர்டர்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து இப்போ நான் வந்து நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கலாம், 10 20 30 and 40. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு லிஸ்ட். ஓகேங்களா. இதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம் ஐட்டம்ஸ்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்ஸ் கிரியேட் பண்ண பின்னாடி. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் மியூட்டபிள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிஸ்ட்டில் இன்னொரு வேல்யூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இந்த ஐட்டம்ஸை வந்து ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் வந்து இஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட். லிஸ்ட் இஸ் நத்திங் பட் அரே. ஓகேங்களா. நம்ம எப்படி வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அரே படிச்சிருப்போம்ல, அதே தான். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து ஆர்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா. நம்ம வந்து 0 ஐட்டம்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ பிரிண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் 0, ஏன்னா 0 இண்டெக்ஸில். ஸோ இண்டெக்ஸ் எப்போவுமே எங்கிருந்து ஆரம்பிக்கும், 0 1 2 3 4 அந்த மாதிரி தான் போகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஐட்டம் 0 என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு வந்து 10 பிரிண்ட் ஆகும். இது ஐட்டம்ஸ் 1 பண்ணோம்னா நமக்கு வந்து 20 பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், ஐட்டம் 0ல் வந்து 10 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐட்டம் 0ல் வந்து ஓகே நான் இப்போ மாடிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா இட்ஸ் அ மியூட்டபிள் தானே. ஸோ ஐட்டம் 0ல் 10க்கு பதிலாக நான் இப்போ 15 வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், நமக்கு வந்து 15 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை லிஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், லிஸ்ட்டு வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் டேட்டாவை வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இப்போது இங்கே இது போல் பைத்தான். ஸோ அப்போ என்ன, இது வந்து ஸ்ட்ரிங்கு. அடுத்து வந்து இது வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து மேபி ஃப்ளோட்டிங் நம்பர் லைக் 15 பாயிண்ட்டு
23 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் டேட்டாவை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஜஸ்ட் பிரிண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் தெர் இஸ் நோ எரர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொன்னோம். ஸோ இப்போ ஐட்டம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஸ்மால் லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஆப்பிள் அப்படின்வோம், ஆரஞ்ச். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இருக்கும், இங்கே 0 1 2 3 4 5 6 7ல் வந்து இந்த லிஸ்ட் இருக்குது. நம்ம 7 இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து பண்ணுறோம். இங்கே ஸோ ஐட்டம்ஸ் ஆஃப் 7ல் வந்து இந்த சப் லிஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைத்தானில் வந்து லிஸ்ட் இருக்கும். வாட் இஸ் எ டப்பிள்? டப்பிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் எலிமெண்ட்ஸ் சிமிலர் டு த லிஸ்ட். ஓகேங்களா. இட் இஸ் சிமிலர் டு த லிஸ்ட் பட் இட் நாட் எக்ஸாக்ட்லி அஸ் எ லிஸ்ட். ஸோ அன்லைக் லிஸ்ட், டப்பிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஓகேங்களா. ஏன்னா லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ மியூட்டபிள். ஓகே, ஒன்ஸ் தே ஆர் கிரியேட்டட் தி எலிமெண்ட்ஸ் கேன் நாட் பி சேஞ்ச்ட். இதுதான் இம்யூட்டபிளோட மீனிங். ஸோ இம்யூட்டபிள் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து டப்பிள்ஸ் கிரியேட் பண்ண பின்னாடி நீங்கள் அதில் வந்து அடிஷனல் டேட்டா ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்ல வந்து இது எல்லாமே பண்ணலாம் பிகாஸ் லிஸ்ட் இஸ் அ மியூட்டபிள். ஓகே, டப்பிள்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூசிங் parentheses. ஸோ டப்பிள் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா parenthesesக்குள்ள யூஸ் பண்ணுவோம். பட் லிஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். Tuple can contain elements of any data types including other tuples. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டும். ஸோ எனி டேட்டா டைப்ஸ் டேட்டாவையும் நம்ம வந்து லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி டப்பிளையும் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி டப்புளுக்குள்ளேயே நீங்க இன்னொரு டப்புளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் அதர் டப்பிள்ஸ். ஓகேங்களா. இது வந்து சிமிலர் லைக் அ லிஸ்ட். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்படியே வந்து டப்புளுக்கு மாத்திக்குவோம். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே டப்புளுக்கு மாத்திக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டப்பிளை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்க பேரந்தசிஸ்க்குள்ள இந்த டப்பிள் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம பேரந்தசிஸ்க்கு தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ டப்பிள்ஸ் வந்து பேரந்தசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ டப்பிளை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்டு பட் இம்யூட்டபிள். ஓகே, லிஸ்ட்டும் அதே மாதிரி ஆர்டர். அப்போ ஆர்டர்னாவே நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணலாம் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப், நம்ம எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் 1ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், அப்போ 20 வரணும். ஸோ இந்த பாருங்க 20 சென்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. மாடிஃபை மீன்ஸ் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 15 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம் எதுல, லிஸ்ட்ல. பட் இங்க வந்து பண்ண முடியாது. லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்க பாருங்க இட்ஸ் எரர் பிகாஸ் a tuple object does not support item assignment. ஓகே, ரீசன் என்னன்னா இட் இஸ் a immutable. ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, வாட் இஸ் a set? Set is an unordered collection of unique elements. பார்த்துக்கோங்க, இட் இஸ் unordered. லிஸ்ட் வந்து இஸ் அ ஆர்டர். இன்னொன்று பாருங்க, இங்கே யூனிக் எலிமெண்ட்ஸ், இது வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணாது. It is defined by the placing all the elements in a curly braces separated by commas. ஓகேங்களா. ஸோ வந்து curly bracesல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுவோம். டப்பிள் வந்து பேரந்திசஸில் யூஸ் பண்ணுவோம். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ curly bracesக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செட் ஆர் மியூட்டபிள் லைக் லிஸ்ட் மாதிரி தான். இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வி cannot access individual elements in a set directly because sets are unordered and do not support indexing. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம்ல, செட் வந்து அன்ஆர்டர்னாவே அப்போ அதுக்கு என்ன, இண்டெக்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து லிஸ்ட்டில் அக்சஸ் பண்ணோம்ல, இந்த மாதிரி நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி வந்து செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஐட்டம்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ ஐட்டம்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், curly bracesக்குள்ளே தான். ஸோ 10 20 30 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ செட். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு curly bracesக்குள்ளே அந்த ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. செட்டோட ஐட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்ஆர்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐட்டம்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. நமக்கு வந்து என்ன வரணும், இப்போ வந்து எரர் வரணும். இப்போ பாருங்கள் எரர், ஏன்னா வந்து செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அ சப்ஸ்கிரிப்டபிள் விச் மீன்ஸ் லைக் இது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், செட்டு வந்து ஹோல்ஸ் யூனிக் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா. அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த செட்டுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவோம். இது இப்போ வந்து நம்ம வந்து 20வை அகெயின் ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ஐட்டம்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. நமக்கு வந்து இப்போ 20 வந்து ஆட் ஆகிருக்கணும். பட் ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால என்ன நடக்காது, டூப்ளிகேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடும்ல. ஸோ அதனால் அது ஆட் ஆகாது. ஓகே, நம்ம இதை வந்து ஹைட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸில் அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் அதே வேல்யூஸ் தான் இருக்குது. நமக்கு அகெயின் வந்து 20 வந்து ஆட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே வந்து ஐட்டம்ஸ் டாட் ஆட் 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 50 வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, 50 வந்து தேர்ட் பொசிஷனில் ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 40, 10, 20, 30 இருக்குது. பட் 50 வந்து தேர்ட் பொசிஷனில் போய் ஆட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செட் இஸ் அன்ஆர்டர். அது வந்து எப்படி வேணாலும் போய் ஆட் ஆகிக்கிறோம், எந்த பொசிஷனில் வேணாலும் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், இன்னொரு டைம் பிரிண்ட் பண்ணும்போது வேறு மாதிரி கூட டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன்ஆர்டர். அதனால ஓகே நீங்கள் 2 திங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். செட் இஸ் அன்ஆர்டர் மியூட்டபிள். மியூட்டபிள்னாவே நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ வந்து ஆட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து வந்து செட் இஸ் யூனிக். ஓகேங்களா? டூப்ளிகேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். What is dictionary in Python? Dictionary is a data structure that stores key value pairs. அதாவது key value pair வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதா வந்து dictionary. It allows you to map keys to the values. ஒரு கீக்கு வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம மேப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், டைட்டில் அப்படின்னு வச்சுருக்கோம், வந்து புக்கு டைட்டில், அவங்களோட ஆத்தர் யார், அவங்களோட பப்ளிஷ்ட் இயர் என்ன, அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் கீ வேல்யூ பேராக. ஸோ ரிட்ரைவ்ஸ் த வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் தியர் அசோசியேட்டட் கீஸ். ஒரு வேல்யூ நம்ம ரிட்ரைவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த கீயை பேஸ் பண்ணி தான் வந்து வேல்யூவை ரிட்ரைவ் பண்ண முடியும். நம்ம இப்போ சொன்ன ஆத்தர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து ஆத்தரோட நேமை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டிக்ஷனரிஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் கோலி பிரேசஸ். நம்ம இப்போ பார்த்தோம், ஸோ கோலி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஈச் கீ வேல்யூ பேர் இஸ் செப்பரேட்டட் பை கோலன். ஓகேங்களா? கீக்கும் வேல்யூக்கும் இடையில நமக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா கோலன் கொடுப்போம். இட் இஸ் அ மியூட்டபிள் அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ். ஆமாம், இது வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். பட் அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ், ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு கிடையாது, கீ பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ கீஸ் மஸ்ட் பி யூனிக் வித்தின் அ டிக்ஷனரி, பட் வேல்யூஸ் கேன் பி டூப்ளிகேட். ஸோ வித்தின் த ஓகே, ஸோ டிக்ஷனரிக்குள்ள இந்த கீ வந்து எப்படி இருக்கும், யூனிக்காக தான் இருக்கும். பட் வேல்யூ வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து 5, அதே பனானா வந்து 5ன்னு வச்சுக்கலாம். பட் கீ வந்து திரும்ப இதே ஆப்பிள் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டிக்ஷனரி உள்ள வேல்யூ வந்து நம்ம எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ டிக்ஷனரி அதோட கீயை கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து கிடைச்சிடும். அங்கே வந்து எப்படி இண்டெக்ஸ் பேஸில் பண்ணுவோம்ல லிஸ்ட்டில், இங்கே வந்து கீ பேஸில் நம்ம வந்து வேல்யூ வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்குவோம். ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து ஒரு 10, அடுத்து வந்து ஆரஞ்சு. ஓகே, ஆரஞ்சு ஒரு 25 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ணுவோம், இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுப்போம், ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், எதுவும் நமக்கு எரர் வராது. ஸோ ஆப்பிள் 10, ஆரஞ்சு 25. இப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த ஆப்பிளோட வேல்யூவை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் பாருங்கள், பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப், இங்கே இண்டெக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த கீயை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இட் இஸ் அன்ஆர்டர்ட், இஸ் a கீ வேல்யூ பேஸ்ட். அதனால் ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், 10 அப்படின்னு வரணும். இப்போ ஒரு வேல்யூவை வந்து நான் வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிக்ஷனரிக்குள்ளே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், இன்னொரு கீயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கு, இப்போ கிரேப்ஸ் இப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும், நமக்கு வந்து இந்த கிரேப்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், கிரேப்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கிரேப்ஸோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து இட்ஸ் அ மியூட்டபிள்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிரேப்ஸ் வந்து இப்போ நான் 20 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ திரும்ப நான் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், கிரேப்ஸோட வேல்யூ வந்து 20 வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து இந்த கீயை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபியூ வேஸில் ரிமூவ் பண்ணலாம். டெலிட்னு அப்படி சொல்லி இந்த ஃப்ரூட்ஸோட கீயை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டெலிட் ஆகிடும். இப்படி கொடுத்தோம் நம்ம டெலிட் பண்ணால் தேர் ஆர் அதர் வேஸும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், இந்த கிரேப்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கிரேப்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த பாப் கொடுத்தும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் டாட் பாப் கொடுத்து அந்த கீவு என்ன கீவு, எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி கிரேப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்பிள் இருக்காது, ஒன்லி எது இருக்கும், இப்போ ஆரஞ்சு மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், ஆரஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிபிக்கலி டிக்ஷனரி இந்த பைத்தான். ஓகே, நான் வந்து லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள், டிக்ஷனரி இதை சொல்லும்போது சில இடத்துல டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவேன், சில இடத்துல டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ரெண்டுமே வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம அந்த வார்த்தையை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது. அது வந்து என்ன ஒரு டைப்பாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பைத்தானில், விச் இஸ் லைக் அ செட், டிக்ஷனரி, பைத்தான், லிஸ்ட் அண்ட் ஸோ ஆன். ஓகே, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்,
logical operators, assignment operators, bitwise operators, membership operators and identity operators. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸும் வந்து அடிஷனலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன இருக்கும்? ப்ளஸ், மைனஸ், அப்புறம் வந்து மல்டிப்ளைக்கு வந்து ஸ்டார் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து டிவிஷன். ஓகே, இங்கே அடிஷனலாக இன்னொன்று இருக்குது, ஃப்ளோர் டிவிஷன், ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி கிடையாது. இது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் வெர்சல் டபுள் ஸ்டார். ஓகே, அடுத்து வந்து மாடுலஸ் டிவிஷன், பர்சன்டேஜ் வந்து மாடுலஸ் டிவிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே வி டேக் a is equal to 20 எடுத்துக்குவோம், b is equal to 10 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், a plus b. ஓகே, print a plus b. ஸோ நமக்கு என்ன வரும், 30 அப்படின்னு வரும். லெட்ஸ் ட்ரை. ஸோ 30. இது வந்து இதே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், a plus minus b. ஸோ நமக்கு என்ன வரும், 10ன்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை. மல்டிப்ளை நமக்கு என்ன வரணும், 200 வரணும். ஸோ 200. அடுத்து வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன் என்ன வரணும், 20 divided by 10. அப்போ நமக்கு வந்து 2 வரணும். ஆனால் என்ன இப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 2.0ன்னு டிஸ்பிளே ஆகும். ரீசன் ஒய், டிவிஷன் வந்து என்னன்னா ஃப்ளோட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் இண்டீஜராக ரிட்டர்ன் பண்ணாது, ஃப்ளோட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நீங்கள் வந்து இப்போ ஃப்ளோர் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இண்டீஜராக தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ லெட்ஸ் யூஸ் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் தான் என்ன அப்படின்றத இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பாருங்க 2. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு பிறகு அது வந்து அந்த முழு நம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த ரியல் நம்பர்ஸ் அதை தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், 20 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 15 எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ 15 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ சாதாரணமாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன நமக்கு ஆன்சர் வருது பாருங்க, 1.33 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1ன்னு தான் வரும். ஸோ இந்த 3 வந்து எடுக்காது. இட்ஸ் நாட் லைக் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற இப்போ 1.5ன்னு வந்துச்சுன்னா 2ன்னு டிஸ்பிளே ஆகுமா? இல்லை, டிஸ்பிளே ஆகாது. ஃப்ளோர் டிவிஷன் என்ன அப்படின்னா இந்த லோவஸ்ட், இந்த மினிமம்ஸ் ஒன் தான் வந்து எடுத்துக்கும். அதாவது ஃப்ளோர் இட்ஸ் இந்த லோவஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வந்து 15க்கு பதிலாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வருது, 1ன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் இப்போ அப்படின்னா இந்த 15க்கு பதிலாக நம்ம 12ன்னு கொடுப்போம். ஸோ வி ட்ரை டு மேக் இட் லைக் above 1.5 அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ 1.6 இருக்கா, இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் கொடுப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் நினைக்கலாம் இது 1.6க்கு இருந்துச்சு அப்போ வந்து 2 ஆகுமா, அந்த ரவுண்ட் வருமா? ஸோ ரவுண்ட் எல்லாம் இங்கே பண்ணாது. இன்னும் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லோவஸ்ட் ஒன், இந்த லோவஸ்ட் ரியல் நம்பர்ஸ் அதை தான் கொடுக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க 1 வருது. இதுதான் ஃப்ளோர் டிவிஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டபுள் ஸ்டார் இஸ் எக்ஸ்பொனன்ஷியல். எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்னா இப்போ நான் வந்து எடுத்துக்குவோம், இது வந்து லைக் 2ன்னு வச்சுக்குவோம், நான் வந்து பி வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். அதாவது இப்போ வருவோம் ஏ ஃப்ளோர் டிவிஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், டபுள் ஸ்டார். அதாவது இந்த ஏ வந்து எத்தனை டைம் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம், நம்ம சொல்லணும் ஏ ஸ்கொயர்ட், ஏ கியூப் அந்த மாதிரி சொல்லணும், அதுதான் வந்து எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இப்போ நம்ம ஏ வந்து 2 அண்ட் என்ன பண்ணணும் 3 டைம்ஸ். ஸோ ஏ டு த பவர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவலன் டு எப்படி வரும் அப்படின்னா 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 2. ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன வரணும், 8 வரணும் ரிசல்ட். ஓகேங்களா, லெட்ஸ் செக். 8. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பொனன்ஷியல், லைக் 2 டு தி பவர். இங்கே இது 2 தான் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இங்கே மாற்றினீங்கன்னா லெட்ஸ் இதை வந்து நம்ம இங்கே 3ன்னு கொடுப்போம். ஸோ இது அப்போ என்ன ஆகுங்க, 3 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3 3 3 3 ஆர் 9, 9 3 இஸ் 27. ஸோ நமக்கு வந்து 27 வரணும். ஓகேங்களா, ஸோ அதான். ஸோ இந்த எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருமோ அது வந்து எத்தனை தடவை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, அடுத்து வந்து மாடுலர் டிவிஷன். ஸோ டிவிஷன் என்னக்கும் மாடுலர் டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம லெட்ஸ் சே புட் பேக் டு a is equal to 20, b is equal to 15 வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சாதாரணமாக டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரணும், 1.3 சம்திங். லெட்ஸ் ட்ரை. ஸோ 1.3 வரும். இப்போ மாடுலர் டிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிவைட் பண்ணது போக மிச்ச ரிமைண்டர் என்ன இருக்கு, ஓகேங்களா, அந்த மீதமுள்ள வேல்யூ என்ன இருக்கு அதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிவைட் பண்றோம், அதாவது 20 டிவைடட் பை 15 அப்படின்னா இப்போ என்ன ஆகும், அப்போ ஒன் டைம்ஸ் தானே, 1 ரிமைனிங் வந்து 5 இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் 5 இருக்கும். அதுக்கு பிறகு ஃபர்தர் டிவைட் பண்ணாது. ஸோ அந்த ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், அந்த 5 என்ற வேல்யூ, அந்த வேல்யூவை தான் வந்து இந்த மாடுலர் டிவிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஸ் 5. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் டிவிஷன். ஓகேங்களா, மாடுலர் டிவிஷன், இந்த நார்மல் டிவிஷன் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் இது எல்லாமே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் மட்டும் தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இல்லை, இட்ஸ் ஸ்பெஷல் இன் பைத்தான்.
இப்போ நம்ம வந்து கம்பேரிசனும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல என்ன இருக்கு? ஈக்குவல் ஈக்குவல், நாட் ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சில லாங்குவேஜ்ல வந்து என்ன இருக்கும்? ட்ரிபிள் ஈக்குவல் இருக்கும். ஓகேங்களா? ட்ரிபிள் ஈக்குவல். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் வந்து பைத்தான்ல கிடையாது. A is equal to 20, B is equal to 10. Okay, so let's check is equal. So print A is equal equal B. So இப்போ என்ன? A ஓட வேல்யூ என்ன? 20, B ஓட வேல்யூ 10. So ரெண்டு ஈக்குவலா இல்ல. அப்ப என்ன ரிட்டர்ன் ஆகும் நமக்கு வந்து false அப்படின்றது வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். Let's check. So false. If let's say இது ரெண்டும் நம்ம வந்து not equalா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென். ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏன்றது என்னது 20, பின்றது 10. ஸோ அப்போ கிரேட்டர் தென் பி. அப்போ இட்ஸ் அ ட்ரூ. ஓகேங்களா? இட்ஸ் அ ட்ரூ. இப்போ வந்து ஏ வந்து லெஸ் தென் பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏ லெஸ் தென் பியா கிடையாது. ஸோ அப்போ என்ன வரணும்? ஃபால்ஸ்ன்னு வரணும். ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபால்ஸ். இப்போ என்ன செய்யும்? ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி அப்படின்னு சொல்றேன். ஸோ ஏ வந்து என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி இல்ல. ஸோ லெஸ் தென்னும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? திருப்பி ஃபால்ஸ் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்? ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பின்னு சொல்றோம். ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பி. ஆமா, ஆல்ரெடி கிரேட்டர் தென். ஸோ அதனால வந்து இது வந்து ட்ரூவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஏயை வந்து நம்ம 20 இருக்குல்ல. ஸோ நம்ம பியவும் 20ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே. ஸோ அப்போ கண்டிப்பா இதுவும் ட்ரூவா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல என்னென்ன இருக்கு? ஈக்குவல், பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல், மல்டிப்ளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிஷன் ஈக்குவல், அடுத்து வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல், அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்களா, எக்ஸ்பனன்ட். எக்ஸ்பனன்ட் ஆப்ரேட்டர் அப்போ டபுள் ஸ்டார் ஈக்குவல். ஸோ இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே. பைத்தான்ல வந்து இன்னும் நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து பைத்தான்ல கிடையாது. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் PHP, ஜாவா இதுலலாம் வந்து இந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ எங்க வந்து இந்த ஆப்ரேட்டர் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள் இன் திஸ். A is equal to 20, B is equal to 10 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. என்ன பண்ணணும்? இஸ் ஈக்குவல்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த வேல்யூவை ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளஸ் ஈக்குவல் இருக்கும். ஸோ A பிளஸ் ஈக்குவல் 10 அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆக்சுவலி A is equal to A plus 10. இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த பிளஸ் ஈக்குவல். அதாவது ஏயோட வேல்யூவோட இந்த 10 வந்து ஆட் பண்ணி திரும்ப அந்த ஏல வந்து அசைன் பண்ணு. ஸோ இப்போ சொன்னா ஏயோட என்ன பண்ணுவோம்? என்ன இருக்கு? ஆக்சுவலி இங்க வந்து 20 இருக்கு. அதோட பிளஸ் 10 பண்ணி இந்த ஏல வந்து அசைன் பண்றோம். ஸோ அப்போ டோட்டல் என்ன இருக்கும்? 13 வரும். ஸோ பிரிண்ட் ஏ. இப்போ நமக்கு என்ன வரணும்? 13 பிரிண்ட் ஆகணும். லெட்ஸ் செக். ஸோ 30 இதுதான். அதே மாதிரி ஏ மைனஸ் ஈக்குவல். ஸோ ஏ மைனஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? அப்போ ஏல வந்து என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்போ மைனஸ் ஈக்குவல். அப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன? இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன வரணும்? அது 10ன்னு பிரிண்ட் ஆகணும். 10. இப்போ அதே மாதிரி மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்ணணும் என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்டார் ஈக்குவல் 10. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண ஏல வந்து என்ன இருக்கு? 20 இருக்கு. அதோட 10 மல்டிப்ளை பண்ண சொல்றோம். அப்போ 200 அப்படின்னு வரும். ஸோ இட்ஸ் எக்ஸ்பென்ஷன் இதோட என்ன? இந்த மாதிரி இருக்கும். ஸோ 200. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏ வந்து டிவிஷன் ஈக்குவல் சொல்றோம். ஸோ ஏ டிவிஷன் ஈக்குவல். அப்போ என்ன வரும்? ஏ டிவைடு 10. அதாவது ஏல வந்து 20 டிவைடு 10. அதோட வந்து இந்த ஏல வந்து திருப்பி அசைன் பண்ண சொல்றோம். ஸோ லெட்ஸ் செக். இப்போ என்ன வரும்? 2.0. ஓகே. ஸோ டிவிஷன் எப்போதும் என்ன? ஃப்ளோட்ல தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்து மாடுலர் டிவிஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன? மாடுலர் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ மாடுலர் டிவிஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணிக்குவோம். மாடுலர் டிவிஷன் ஈக்குவல். ஓகே. ஸோ மாடுலர் டிவிஷன் யூஸ்வலாக என்ன பண்ணும்? ரிமைண்டரை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே இப்போ வந்து ரிமைண்டர் ஏன்னா இதில் வந்து 0. ஏன் ரிமைண்டர் வந்து 0 இது? ஸோ ஏல வந்து என்ன இருக்கு? ஏ வந்து நமக்கு வந்து 20 இருக்கு. 20 மாடல் டிவிஷன் 10. அப்போ என்ன ஆகும்? ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. டிவைட் பண்ணோம்னா 2 ஆயிரும். அப்போ ரிமைண்டர் கிடையாது. ஸோ அதனால வந்து ரிமைண்டர் வந்து 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஓகே.
ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஈக்குவல். ஸோ ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஈக்குவல் என்ன? அப்போ வந்து 2ன்னு நமக்கு வரும். ஸோ இதோட மீனிங் எக்ஸ்பென்ஷன் என்ன? இந்த மாதிரி. ஓகே. ஏன்னா பிகாஸ் டிவைட் பண்ணோம்னா 2.0 வந்தது. ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்? டிவைட் ஃப்ளோட் டிவிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்டிஜர்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இப்ப 2ன்றது டிஸ்ப்ளே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்? டபுள் ஸ்டார் ஈக்குவல். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம வந்து பிக் நம்பர் எடுத்துக்கணும். ஸ்மால் நம்பரா எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இப்ப மேபி 2ன்னு வச்சுக்குவோம். ஸோ என்ன பண்றோம்னா, அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த A வேல்யூவ ஸ்டோர் பண்ணணும். ஸோ A இஸ் ஈக்குவல் இப்ப இங்க என்ன பண்ண போறோம்? இந்த A ய வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அப்ப A 2 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன? A யோட வேல்யூ என்ன இருக்கு? நமக்கு வந்து இப்ப 20 இருக்கு. ஸோ 20 டைம்ஸ் 20 தென் அந்த வேல்யூ வந்து வர்ற வேல்யூ வந்து A ல ஸ்டோர் பண்ணணும். இப்ப என்ன வரும்? நமக்கு வந்து 400 அப்படின்னு வரணும். லெட்ஸ் செக். ஸோ 400. ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஸோ பைத்தான்ல ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அண்ட் இஸ் நாட். இது 2 தான் வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஓகே. ஸோ ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? போத் ஆர் யூஸ் டு கம்பேர் த மெமரி லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ரேதர் தென் தியர் வேல்யூஸ். அதாவது அந்த மெமரி லொகேஷனோட ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கம்பேர் பண்றதுக்கு, நாட் அ வேல்யூஸ். ஈக்குவாலிட்டி வெர்சஸ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம ஈக்குவல் செக் பண்றது அப்படின்னா, 2 வேல்யூஸ் சேமா இருக்குன்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? இஸ் ஈக்குவல் ஈக்குவல். அங்க டபுள் ஈக்குவல் ஆப்பரேட்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வேல்யூவை செக் பண்ணலாம். பட் ஐடென்டிட்டி செக் பண்றதுக்கு என்ன? இட்ஸ் a is ஆப்பரேட்டர். ஸோ while is compares the object's memory location. அந்த மெமரி லொகேஷனுடைய ஆப்ஜெக்டை கம்பேர் பண்றது rather than values. அதுக்கு தான் வந்து is and is not ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ், மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா லைக் இன்டிஜர், ஸ்ட்ரிங்ஸ், டப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். சில டைமிங்ல நீங்க வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது, அதை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஸ் சம் இதுக்கு வந்து ட்ரூ வரும், சம் இதுக்கு ஃபால்ஸ் வரும். ஓகே. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் லைக் எந்த மாதிரியான பைத்தான் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, லைக் சி பைத்தானா இல்ல அதர் இன்டர்பிரேட்டர் யூஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சில இன்டர்பிரேட்டர்ல வேரியஸ் ஆகும். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஃபார் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னா லைக் லிஸ்ட், டிக்ஷனரிஸ் வில் ஒன்லி ரிட்டர்ன் ட்ரூ இஃப் தே ஆர் த சேம் ஆப்ஜெக்ட். சேம் ஆப்ஜெக்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டா இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்க வந்து பிஹேவியர் லைட்டா டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் விச் இன்டர்பிரேட்டர் இஸ் பீன் யூஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். அதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5. ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நம்ம எடுத்துக்குவோம். நம்பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சேம். இப்போ என்ன வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள உள்ள வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணுவோம்? ரெண்டும் லிஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்பர்ஸ் 1 ஈக்குவல் நம்பர்ஸ் 2. ஸோ இப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்த மாதிரி இஸ் ஈக்குவல் கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? இட்ஸ் அ வேல்யூவை தான் கம்பேர் பண்ணி, இட்ஸ் நாட் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து இட்ஸ் அ ட்ரூன்னு நமக்கு வந்து ரிசல்ட் வரணும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ட்ரூ. ஏன்னா இப்போ என்ன, இந்த டபுள் ஈக்குவல் வந்து என்ன பண்ணுது? இந்த வேல்யூஸை தான் செக் பண்ணுது. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் 1 இஸ் நம்பர்ஸ் 2. ஸோ இப்போ இங்க என்ன செக் பண்ணும்? இதோட ஆப்ஜெக்டை செக் பண்ணும். ஓகேங்களா. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன ரிசல்ட் இங்க வரும் அப்படின்னா, இட்ஸ் ரிசல்ட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட். இங்க பாருங்க, ரிசல்ட் ஃபால்ஸ். கேட்கலாம், ஏன் இது வந்து ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் 1ல உள்ள வேல்யூஸ் ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே. யூசுவலா வந்து பைத்தான் என்ன பண்ணும்? நீங்க ஒவ்வொரு வேரியபிளையும் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த ஈச் வேல்யூவும் ஒரு ஆப்ஜெக்டா தான் வந்து அங்க ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஆப்ஜெக்டும் இதோட ஆப்ஜெக்ட் அந்த மெமரி லொகேஷனோட ஆப்ஜெக்ட்ஸும் போத் ஆர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெஃபர் ஆயிருக்கும், இது ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெஃபர் ஆயிருக்கும். ரெண்டும் வந்து சேம் இருக்கு. ஸோ நம்ம இங்க ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ். இது ரெண்டும் ஆப்ஜெக்ட்டும் சேம் ஆப்ஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்? இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ பிரிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மெமரி லொகேஷனை பைத்தானை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஐடி ஆஃப் அந்த வேரியபிள்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐடி ஆஃப் நம்பர்ஸ் 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடி ஆஃப் நம்பர்ஸ் 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இதோட அந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க என்ன இருக்கு? 4511, இங்கே 601408, இங்கே பாருங்க 79408. ஸோ இந்த ஐடின்றது எதுக்கு யூஸ் பண்ணுது பாருங்க? ரிட்டர்ன்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி. அந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி மீன்ஸ் லைக் த மெமரி லொகேஷன்ஸ் ஆஃப் தட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஈஸ் ஆப்ரேட்டர். இப்போ ஈஸ் நாட்
அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இஸ் நாட் அப்படின்னா இது ரெண்டும் இந்த ஆப்ஜெக்டும் நம்பர்ஸ் 1ன்ற ஆப்ஜெக்டும் நம்பர்ஸ் 2ன்ற ஆப்ஜெக்டும் சேமா இல்லை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. ஸோ நான் என்ன சொல்றேன், இட்ஸ் நாட் சேம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும், பிரிண்ட் வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ட்ரூ. ஏன்னா நம்ம இது ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன்னா இதோட ஆப்ஜெக்ட் இதோட வேல்யூஸ் தான் சேம், பட் ஆப்ஜெக்ட் வந்து சேம் இல்லை. ஸோ அப்போ இங்க என்ன நடக்கும், ட்ரூன்னு ரிசல்ட் வரும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்க, ட்ரூ அண்ட் ட்ரூ. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி. இது வந்து மியூட்டபிள் தானே, லிஸ்ட்ன்றது மியூட்டபிள். இப்போ இம்யூட்டபிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், ஒரு இதெல்லாம் ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நம்பர் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். இதில் வந்து ஒரு 100 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து நம்பர் 2 இதில் வந்து 100 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். பிரிண்ட் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் நம்பர் 2. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன வரணும், ரிசல்ட் ட்ரூ தான் வரணும். ஏன்னா இது ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்பர் 1 அந்த ஆப்ஜெக்ட் கம்பேரிசன் ஓகே இஸ் நம்பர் 2. ஓகே, இது ரெண்டும் வரணும். ஸோ ஆப்வியஸா இப்போ நம்ம இங்க எப்படி நம்ம இந்த ரூல் அப்ளை பண்றோம்ல, இங்க எப்படி ரூல் அப்ளை பண்ணுறது ஈஸுக்கு. ஓகே, ஈஸுக்கு அப்ளை பண்ணும்போது இங்க என்ன நடக்குந்துச்சு, இஸ் ஃபால்ஸ்னு வந்தது கரெக்டா. ஏன்னா இது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் கிடையாது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி கொடுக்கும்போது இங்க என்ன நடந்தது, இங்க ஃபால்ஸ், இங்க ட்ரூ, இங்க ஃபால்ஸ் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரூ. ஓகே, பிகாஸ் ரெண்டு வேல்யூவும் சேமா இருக்கு, நம்பர் 1 நம்பர் 2க்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஆக்சுவலா டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஆனா இங்க வந்து ட்ரூன்னு தான் வரும். Do you know why? Because it's a immutable objects. அதாவது லைக் ஸ்ட்ரிங், இன்டீஜர்ஸ் இருக்கலாம். லைக் சி பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக இங்க இந்த வேல்யூ வந்து நம்பர் 1ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அதே ஆப்ஜெக்டையே இந்த நம்பர் 2க்கு ரெஃபர் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது ஏன் அப்படின்னா லைக் ஸ்மால் நம்பர்ஸ். இப்போ லெட்ஸே நீங்கள் டேக் லைக் ஒரு 1 lakh நம்பர் அல்லது 2 lakh அப்படின்னு நம்ம அடுத்து எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து ரிசல்ட் வந்து வேரிஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி செக் திஸ். இப்போ பாருங்க ரெண்டுமே ட்ரூ ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து பிக்கர் நம்பரை அசைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 257. ஓகே, அடுத்து வந்து நம்பர் 2 is equal to 257. okay, so இப்போ என்ன பண்ணுவோம், print number 1 is equal number 2. so நமக்கு என்ன வரும், ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ ட்ரூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா print number 1 is number 2. ஸோ இப்படி செக் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வச்சு ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்க ஃபால்ஸ். ஸோ சேம் 100 யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, இட்ஸ் அ ட்ரூன்னு வந்தது ஓகேங்களா. ஸோ இங்கே 100 பண்ணும்போது ட்ரூன்னு வந்தது. அதே 257 யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஃபால்ஸ்னு வருது. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் லைக் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து சில இதில் நீங்கள் 257 அதாவது சி பைத்தானை பொறுத்த வரைக்கும் -5 to 256 வந்து சேம் இதை தான் ரீயூஸ் பண்ணுறது ஓகேங்களா. பட் மற்ற இது வந்து மேபி டிஃப்ரெண்ட் ஆகும். ஈவன் சி பைத்தான்லேயே வேற பைத்தான் வேர்ஷன் போகும்போது மேபி மாறவும் செய்யும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இஸ் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து ஆப்ஜெக்ட்டை கம்பேரிசன் பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஓகே யூ கேன் யூஸ் இட். ஓகே, இஸ் ஆர் இஸ் நாட், பட் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, லெட்ஸ் கோ டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்கு, and, or, and not. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம், லெட்ஸ் செக். லைக் a is equal to 10, b is equal to 20, then we write print a less than 20, okay, and a less than 30. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 10. ஸோ லெஸ் தென் 20 விட லெஸ் தானா, எஸ் இட் இஸ் லெஸ் தென். தென் ஏயோட வேல்யூ இங்கே என்ன 10. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 30, எஸ் இட் இஸ் லெஸ். ஸோ வாட் வி வில் எக்ஸ்பெக்ட் தென் இஸ் a true. let's execute. ஸோ the answer is true. ஸோ லெட்ஸ் இப்படி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், a less than நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து கிரேட்டர் தென் மாற்றுவோம். ஸோ a greater than 20 and a less than 30. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் a வந்து 20 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆகும். அப்புறம் பார்க்கும் ஓகே அண்ட் கண்டிஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிரும், இது வந்து
இது வந்து a less than 30 is a true. பட் நமக்கு அண்ட் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ போத் ட்ரூ, true and true then become true. So false and true are true and false then become false. Okay, let's check. So it is a false. So நாம இப்போ என்ன பண்ணுவோம், unless நம்ம இந்த மாதிரி கொடுப்போம், or condition கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், a greater than 20 it's a false. அப்போ or அல்லது இங்க வரும் a less than 20. ஆமா, இது வந்து அப்போ ட்ரூ. அப்போ என்ன ஆகும், false or true. அப்போ நமக்கு பிகம் என்ன வந்துடும், இட்ஸ் a true. சரிங்களா? ஸோ எனி கண்டிஷன்ஸ் ஐதர் ஒன், இந்த கண்டிஷன் ட்ரூவா அல்லது இந்த கண்டிஷன் ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தாலும் நமக்கு வந்து ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அண்ட் ஆர் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நாட். நாட் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாக நாட் என்ன, இட்ஸ் ஆப்போசிட் சைட். இப்போ நம்ம வந்து இது ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னா என்ன, அப்போ ஃபால்ஸாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம், நாட் ட்ரூ. ஓகே, நாட் ட்ரூ அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக, இட்ஸ் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது லைன் பாருங்க, ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆப்போசிட்டை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஏ இதை எடுத்துக்குவோம், a greater than 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ a greater than 20 வந்து ஆக்சுவலி என்ன ரிசல்ட்டு, a greater than 20 ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து 10. பட் நான் இப்போ என்ன செக் பண்ண சொல்கிறேன், நாட் ஆஃப் a greater than 20. ஓகேவா? ஸோ அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் என்ன வரும், ட்ரூ. ஃபால்ஸோட ஆப்போசிட் இட்ஸ் ட்ரூ. ஸோ அப்போ ட்ரூன்னு தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் a ட்ரூ. பாருங்க, ஸோ இதுதான். ஸோ நாட்ன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் வே. ஓகே, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த நாட் ஆப்ரேட்டர். பட் ஒன் மோர் திங் நோட் பண்ணிக்கோங்க, இந்த அண்ட் ஆர் இங்கே வந்து யூஸ்வலாக நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி எழுதுவோம், லைக் அண்ட் இந்த மாதிரி டபுள் ஆம்பர்சன்ஸ் கொடுப்போம், அல்லது ஆருக்கு வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆர். ஓகே, அதை நம்ம ஆல்வேஸ் சொல்லியிருக்கோம், Python resembles plain English words. Okay, next வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா memberships. ஸோ மெம்பர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா in, ஓகே, நாட் in. ஸோ இது ரெண்டும் தான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் செக் பண்ணுவோம். இப்போ இன் நாட் இன் அப்படின்னா, இன் அப்படின்றதுனாவே என்ன, இதில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஐட்டம் வந்து இட் இஸ் இன், இஸ் இட் இன், ஓகே, இட் இஸ் இன்சைட் தேர் நம்ம செக் பண்ணல, அதோட மீனிங் தான் வந்து இன். அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி செக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கா, இதுக்குள்ளே இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாவே என்ன ஐட்டம், கான்செப்ட் என்ன, இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐட்டம், இட்ஸ் அ குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஒரு பல்க் ஐட்டத்திலிருந்து நம்ம ஒன்று பிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பல்க் ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன திங்க் பண்ணணும், லைக் செட் அல்லது லிஸ்ட் அல்லது டிக்ஷனரி. குரூப் ஆஃப் ஐட்டத்தில் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இன் அண்ட் நாட் இன். ஓகே, ஸோ அப்போ நம்ம எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் அ லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், as usual 20, 30, 40 எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 20 எடுத்துக்குவோம். இந்த வேல்யூ 20ன்றது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இஃப் வேல்யூ 20, ஓகே, 20 எதுக்குள்ளே இருக்கணும், இன் ஆஃப் அந்த லிஸ்ட் 1க்குள்ள. ஸோ இன் அப்படின்றது நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், எதுக்குள்ள, லிஸ்ட் 1 அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம் அல்லது இந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணுறோம். இஃப் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் எஸ் 20 இஸ் அவைலபிள். இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு அடுத்த கண்டிஷன் என்ன, எல்ஸ் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுறோம், எல்ஸ் பிரிண்ட்ல no 20 is not available. Okay, okay, let's check. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, எஸ் 20 இஸ் அவைலபிள். ஸோ 20ன்ற ஐட்டம் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், 40 எடுத்துக்குவோம். ஸோ 40 இந்த ஐட்டத்துக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ள இங்கே வந்து 20 ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் வந்து ஐட்டத்தை எழுதுவோம். ஸோ இது வந்து நம்மளோட யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான், எனி வேரியபிள் நேம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், இது வந்து நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த ஐட்டத்தை வந்து நம்ம இங்கே உள்ள பாஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஐட்டத்தை நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து அந்த ஐட்டத்தை பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், டைனமிக்காக நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ டோன்ட் நீட் டு ஹார்ட் கோட், இட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நாங்கள் எஸ் 40 இஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 40க்கு பதிலாக 16 கொடுப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இட்ஸ் நாட் அவைலபிள்னு வரணும்.
ஸோ நோ 60 இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி தான் இன் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து நாட் இன் ஆப்போசிட். லைக் நம்ம எப்படி வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் சொன்னோம்ல, நாட்ன்றது என்ன ஆப்போசிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட்டாக செக் பண்ணுவோம். ஐட்டம் நாட் இன் லிஸ்ட் 1. ஸோ நமக்கு ஏற்கனவே செக் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்தது, நோ 60 இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து நாட் இன் சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ஆகும், இங்கே வரும். ஓகே, இதுதான் வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக எஃப் இஸ் 60 இஸ் என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தையை நம்ம இங்கே மாற்றிக்குவோம். நாட் அவைலபிள், இங்கே இஸ் அவைலபிள் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ பாருங்க, எஸ் 60 இஸ் நாட் அவைலபிள். ஒய் நம்ம வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாட் இன், இதுக்குள்ள இல்லைன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸோ லிஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம செட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு செட்டு கூட எடுத்துக்கலாம். செட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இதையே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, வேரியபிள் லிஸ்ட் ஒன்றுனே வச்சுருக்கேன், பரவாயில்ல. பட் ஜஸ்ட் செக். சி எஸ் 60 இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் பைத்தானில் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவை பற்றி பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப், எல்ஸ், இஃப், எல்ஸ். ஓகே, இங்கே பைத்தானில் வந்து எல் இஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லூப்ஸ் இருக்குது, லைக் ஃபார், வைல், இந்த மாதிரி 2 லூப்ஸ். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இது இருக்கும். அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, லைக் பிரேக், கண்டினியூ, பாஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பிரேக் அண்ட் கண்டினியூ தான் இருக்கும். இங்கே பைத்தானில் அடிஷ்னலாக வந்து இந்த பாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்னா என்ன, இட்டரேட்ஸ் ஓவர் த சீக்வன்ஸ். ஓகே, ஆர் எனி இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அல்லது ஒரு டிக்ஷனரி, இதை வந்து நம்ம என்ன இட்டரேட் பண்ணால் ஒன் பை ஒன்னா நம்ம வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து லூப்பிங். ஓகே, இட்டரேட் மீனிங்னா இட்டரேட் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. இட் எக்ஸிக்யூட்ஸ் எ பிளாக் ஆஃப் கோட் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நோன் இன் அட்வான்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு 100 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 100 டைம் தான் அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அந்த லூப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு அட்வான்ஸாகவே தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இது சொல்கிறது நமக்கு தி நோன் இன் அட்வான்ஸ். வைல் லூப், இட் ரிப்பீட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் அஸ் லாங் as ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, வைல் லூப்பில் இந்த எவ்வளோ தூரம் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு முன்னாடியே நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அஸ் லாங் as நம்ம வந்து அது வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் எக்ஸிக்யூட் இன்டெஃபினெட்லி அன்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஃபார் லூப்பில் வந்து நமக்கு தெரியும் இது இவ்வளோ தூரம் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு. பட் வைல் லூப்பில் அப்படி நமக்கு அட்வான்ஸாக தெரியாது. கண்டினியூ. ஸோ இப்போ வந்து ஒரு லூப் போயிட்டே இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் வந்து இந்த கண்டினியூ. டு ஸ்கிப் த ரெஸ்ட் ஆஃப் த கோட் இன்சைட் த லூப். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக். ஓகே, டு எக்ஸிட் த லூப் பெர்மனன்ட்லி. நம்ம லூப் போய்கிட்டே இருக்குது, அந்த லூப் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஓகே, இது ட்ரூ ஆன பின்னாடி எனக்கு வந்து இதை விட நீ எக்ஸிட் ஆகிடு அப்படின்னா டோட்டலாக அந்த லூப்பில் இருந்து நம்ம வெளியாகிறதுக்கு வந்து இந்த பிரேக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ நல் ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடு எழுதுறோம். அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள வந்து எனக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தேவையில்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் எம்டியாக தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எம்டியாக விட முடியாது. ஓகேங்களா. எம்டியாக விட்டோம்னா நமக்கு வந்து சிண்டாக்ஸ் எரர் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் வராது. ஸோ எம்டி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பாஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள் now. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இஃப், எல், இஃப், எல்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இஃப், எல், இஃப், அடுத்து வந்து எல்ஸ். ஓகே, இப்போ வந்து num1 is equal to 10ன்னு வச்சுருக்கேன், num2 is equal to 20ன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப் num2 greater than num1. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இஃபோட எக்ஸ்பிரஷனை பார்த்துங்க. இஃப் அப்படின்றது கீவேர்ட். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷனல் கொடுக்குறோம், என்ன வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கோலன். ஓகேங்களா. அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து கர்லி பிரேசஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து கோலன். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இஃப் எழுதியிருக்கோம், அடுத்து வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, num2 வந்து கிரேட்டர் தன், நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸில் பார்த்துருக்கோம்ல. ஸோ கிரேட்டர் தன் num1 இருந்தால் எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு. பிரிண்ட் எஸ் num1 is bigger, sorry num2 is bigger, num2 is bigger. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் எல்ஸ் பிரிண்ட் num1 is bigger. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகும், num2 வந்து என்ன 20, அப்போ வந்து 20 is greater than 10 அப்படி தானே இது. அப்போ நமக்கு இதுதான் வந்து இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க, எஸ் num2 is bigger. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த num1 வந்து இப்போ 13 கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து
num1 is bigger because இந்த else பார்ட் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ num2 வந்து என்ன 20. ஸோ num1 is a 30. அப்போ num1 வந்து தான் வந்து பிக்கர். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் இஸ் a ஃபால்ஸ். இப்படி ஃபால்ஸ் ஆனால் இந்த else ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், num3 அப்படின்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ 40 வேல்யூ வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, num2 கிரேட்டர் than num1 இருந்தால் num2 இஸ் பிக்கர்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா if, அதாவது else ifோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இங்கே வந்து if. இப்போ num3 எழுதுவோம், num3 கிரேட்டர் than num1 அப்படி இருந்தால் print num3 is bigger. ஓகேங்களா? num3 is biggerன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து else பார்ட்டில் நம்ம எழுதுவோம் num1 is bigger அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த கண்டிஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஸோ num2 வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து 20 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20 கிரேட்டர் தென் இங்கே வந்து என்னது 30. ஓகே, இது ஃபெயில். அப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து num3 வந்து 40 கிரேட்டர் தென் 30. ஸோ இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை. ஸோ நமக்கு வந்து எது வரணும், இப்போ num3 தான் நமக்கு ஆன்சராக வரணும். இப்போ பாருங்கள் num3 இஸ் பிக்கர். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த num3 வந்து நம்ம 10ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த else பார்ட்டு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இதை பாருங்கள், இந்த num1 தான் இஸ் பிக்கர் தென் ஆல் அதர் 2 நம்பர்ஸ். ஸோ இங்கே வரும், இதுக்கும் ஃபெயிலு, அப்போ இதுக்கும் ஃபெயிலு, இப்போ இது தான் வந்து நம்ம அப்போ else பார்ட்டு தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் num1 இஸ் பிக்கர். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுறது. ஓகே, if else. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இஃப்க்கு அடுத்து இந்த இன்டென்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம கேர்லி பிரேசஸ் கொடுத்துருவோம், அதனால் நமக்கு இந்த இன்டென்டேஷன் தேவையில்லை. பட் இங்கே வந்து கண்டிப்பாக இந்த இன்டென்டேஷன் இருக்கணும். ஓகேங்களா? இந்த கோலன் கொடுத்துட்டிங்கனாவே அடுத்து வந்து நீங்கள் ஒரு பிளாக் ஆஃப் கோடு எழுத போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்டென்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபார் லூப், ஒய் லூப் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோம். ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்பிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச். அடுத்து வந்து நமக்கு வந்து இப்போ கிரேப்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 ஐட்டம்ஸை வந்து இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம படிச்சிருக்கோங்களா, இட்டரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, லூப்பிங்னா என்ன, இட்டரேட் பண்ணால் 1 by 1 ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸை பாருங்கள். ஃபார், ஓகே, இங்கே வந்து ஐட்டம். இந்த ஐட்டம்ன்ற வேரியபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் யூசர் டிஃபைன் வேரியபிள், நீங்கள் ஐட்டம்னு வச்சுக்கலாம் அல்லது ஐன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இன். ஓகே, இது கீவேர்டு வச்சுக்கோங்க. ஃபார் நம்ம எந்த வேல்யூ வரப்போகுது, எதுலேருந்து வரப்போகுது, இந்த ஃப்ரூட்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பைத்தான் இஸ் ரிசம்பிள் பிளைன் இங்கிலீஷ். நம்ம சொல்லுவோம் இன் இதிலிருந்து எனக்கு இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ்கெட். ஓகேங்களா? இந்த ஃப்ரூட்ஸ்குலேருந்து எனக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டாக வெளியில் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். அப்போ இன் இந்த ஃப்ரூட்ஸ் தென் கோ டு திஸ் ஐட்டம். அப்போ இதை நம்ம என்னம்னா நம்ம ஃப்ரூட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது யூசர் டிஃபைன்டு நேம் தான். ஓகேங்களா? நம்ம எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட். இப்போ பண்ணுவோம் ஃப்ரூட். ஓகே, ஸோ என்ன நடக்கும், இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், 1 by 1 இட்டரேட் பண்ணி இது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நமக்கு இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ இதையே நம்ம வந்து ஒய் லூப்பில் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒயிலோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒயில் தென் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குற வரைக்கும், அதாவது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் உள்ளே போய் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒயில் டேரெக்டாக ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நீ வந்து பிரிண்ட் எனக்கு வந்து இப்போ 1 அப்படின்றத நீ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன நடக்கும், கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணி நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒயில் இப்போ நாம தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் பண்ண வைக்கணும். பட் ஃபார் லூப்பில் பண்ணும்போது நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஃபார் லூப்பில் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான், அந்த 3 ஐட்டம் தான், அதோட அது வெளியாகிடும். பட் இங்கே அப்படி கிடையாது. அப்போ நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்குவோம். இப்போ வந்து சம் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 0ன்னு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே கண்டிஷன் செட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சம்மு எனக்கு வந்து எப்படின்னா லெஸ் தென் 10 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, லெஸ் தென் 10 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சம்மோட வேரியபிள் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோமா. அப்போ சம் நம்ம ஆப்ரேட்டரில் படிச்சிருக்கோம்ல, ப்ளஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுக்கலாமா. இதோட மீனிங் என்ன, சம் இஸ் ஈக்குவல் டு
சம் ப்ளஸ் 1. ஓகே, அதோட ஷார்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம் ப்ளஸ் ஈக்குவல் சொல்லுவோம். நமக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து சம்மில் 0 இருக்குது, இங்கே வந்து நம்ம 1 ஆட் பண்ணுறோம், அப்போ 1 அடுத்து போகும். ஓகே, 1 less than 10 எஸ். ஓகே, அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 2 less than 10 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 11 வரும்போது என்ன ஆகிடும், இது ஃபெயில் ஆகிடும். அப்போ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், இந்த லூப்பை விட்டு அது வெளியாகிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் இந்த சம்மை. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இது வந்து இந்த ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த எக்ஸிக்யூட்ஸ் நடக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன போயிடும், இது வெளியாயிடும். ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் 1 to 10 வரைக்கும். அடுத்து 11 வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில்டு, ஸோ வெளியாயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எப்படின்னா அந்த கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபைனலாக அந்த கண்டிஷனை ஃபெயில் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஆகிருக்கோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துட்டு அதுவே வெளியாயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கும் ஒய் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதாவது கண்டினியூ, பிரேக் அண்ட் பாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் லூப் எடுத்துக்குவோம். நம்ம ஏற்கனவே ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணோம். இப்போ வந்து இதை பிரிண்ட் ஃப்ரூட்னு கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ கண்டினியூனா என்ன, ஒன்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவோ அல்லது ஃபால்ஸோ பண்ணோன்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணி விடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுவோம், இஃப் ஃப்ரூட். ஓகே, ஃப்ரூட் ஈக்குவல் நம்ம வந்து ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம்ல. ஸோ ஈக்குவல் ஆப்பிளாக இருந்தால், ஓகே, நீ என்ன பண்ண வேணாம், எனக்கு பிரிண்ட் பண்ண வேணாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நான் கண்டினியூன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கே வரும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஃப்ரூட்டை பார்த்தோன்னு என்ன பண்ணுறோம், இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ நமக்கு வந்து ஆப்பிள் பிரிண்ட் ஆகாமல் ஆரஞ்ச் அண்ட் கிரேப்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஆரஞ்ச் அண்ட் கிரேப்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அதோட என்ன பண்ணிடும் அப்படின்னா அடுத்த இட்டரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டினியூ. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் வந்து அப்படின்னா, பிரேக்குன்றது பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ பிரேக் வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக வெளியாகிறதுக்கே. இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொல்லி இது இப்படி எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு செக் பண்ணிக்கணும், நமக்கு ஒன்ஸ் வந்து ஒரு இது ஐட்டம் வந்து பிரிண்ட் ஆகட்டும். இப்படி இஃப் ஃப்ரூட் வந்து ஆரஞ்சாக இருந்தால் நீ என்ன பண்ணிடு, எனக்கு வந்து பிரேக் பண்ணி விட்டுரு. ஸோ பிரேக்கினை வந்து டோட்டலாக இந்த லூப்பை விட்டே வெளியாயிரும். அடுத்து வந்து கண்டினியூஷனே ஆகாது. ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை. ஸோ நமக்கு வந்து இப்போ ஆப்பிள் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஆப்பிள் மட்டும்தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அந்த டோட்டல் லூப்பில் இருந்தே அது வந்து வெளியாயிடும். ஸோ கண்டினியூ வந்து ஒரு இட்டரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுது, பிரேக் வந்து டோட்டலாகவே வெளியாகிடுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பாஸ் இதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் நல். இப்போ பாருங்கள், நான் இப்படி வச்சுருக்கேன், இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் வருதா பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒன்று நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இது வந்து ஒரு லூப்போ அல்லது ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். எனக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே வேணாம், ஐ டோன்ட் வாண்ட், பட் ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃபார் லூப், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே தான் வந்து இந்த பாஸ். இப்போ பாருங்கள், தேர் இஸ் நோ எரர், நத்திங். ஓகே, ரெட் கலரில் தெரியல பாருங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து பாஸ். ஸோ இங்கே ஒன்றுமே நடக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பைத்தானில் வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் வந்து எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு, அடுத்து வந்து ஃபங்க்ஷனோட நேமு. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் நேம் எது வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. ஃபங்க்ஷன் நேமு, அடுத்து வந்து பேரந்திசஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ எந்த ஸ்டேட்மெண்ட்டோ இதுக்குள்ளே தான் எழுதுவாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டுக்கு பதிலாக இங்கே வந்து டெஃப், DEF. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் எது வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து வந்து இந்த பேரந்திசஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்லி பிரேசஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கோலன். ஓகேங்களா, இந்த எண்டிங் கர்லி பிரேசஸ் அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த இன்டென்டேஷன். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து இங்கே இருக்குன்னா ஒரு இன்டென்டேஷனுக்குள்ளே தான் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடு நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம எழுதுவோம் பிரிண்ட் இந்த வெல்கம் டு PyCodeDG. ஸோ இப்படி தான் வந்து பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் எழுதுது. ஸோ நம்ம இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ கால் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து வெல்கம் டு PyCodeDG அப்படின்னு நமக்கு வரணும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், வெல்கம் டு PyCodeDG. ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து எழுதுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ PyCodeDGன்னு கொடுத்துருக்கணும். இந்த PyCodeDG வந்து நம்ம ஆர்குமெண்ட் மூலியமாக இப்போ பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இங்கே பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இப்போ ஒரு நேம் கொடுப்போம், நேம். ஸோ இதை வந்து நாம் இங்கே இப்போ எடுத்துக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபார்மட்டட் பிரிண்டிங். ஸோ பைத்தானில் வந்து ஃபார்மட்டட் பிரிண்டிங் இருக்குது. நீங்கள் பிரிண்ட்டை வந்து இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம், ஃபார்மட்டட் பிரிண்டிங்கும் பண்ணலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரே லைன்லேயே, அதாவது சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து இந்த வேரியபிளையும் எழுதிக்கலாம், ஸ்டாட்டிக்ஸ் ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்மட்டட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு என்ன நடக்கும். இந்த ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணுது. இந்த நேமில் வந்து PyCodeDG இருக்கும். ஸோ அப்போ இங்கே வரும்போது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அதே தான், வெல்கம் டு PyCodeDG. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், டெஃப் சம்னு எழுதுவோம். இங்கே வந்து 2 நம்பர்ஸ் வந்து எடுப்போம், num1, num2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த num1ஐயும் num2ஐயும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணி. ஓகே, num1 ப்ளஸ் num2. ஸோ இங்கே என்ன நடக்கும், 2 நம்பர்ஸை வாங்கி நம்ம அதை வந்து ப்ளஸ் பண்ணி அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம், சம். இதில் வந்து இப்போ 10, 20 கொடுக்குறோம். ஸோ என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போ ரிட்டர்ன் ஆகிறத நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தானே. ஸோ ரிசல்ட் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஃபார்மட்டட் ஸ்ட்ரிங் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். எஃப் அப்படின்னு கொடுத்து இந்த டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், சம் அப்படின்னு கொடுத்து அடுத்து வந்து கர்லி பிரேசஸ். ஓகே, சம் ஆஃப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10 and 20 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வர்ற ரிசல்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம சிங்கிள் லைன்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், வெல்கம் டு PyCodeDG, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் 10 and 20 is 30. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சி. ஸோ டிபிக்கலி இப்படி தான் வந்து பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது அண்ட் கால் பண்ணுறது அண்ட் தென் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறது. நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிட்டோம். இந்த பேசிக் நம்ம லேர்ன் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர், அதாவது நம்மளோட ஓன் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து நாம் வந்து இப்போ பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், while true. ஓகே, என்ன கொடுக்கணும்னா நம்ம வந்து இப்போ சாய்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ print இங்கே வந்து என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்தோம்னா சாய்ஸை வந்து என்டர் பண்ண சொல்லணும்ல. ஸோ அதுக்கு நம்ம இந்த சாய்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். நம்பர் 1 அப்படின்னா வந்து ஆட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஆட் எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வியூ ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ வியூ ஆல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அடுத்து நம்பர் 3 அப்படின்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவோம், மொத்த எக்ஸ்பென்ஸோட டோட்டல் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லுவோம். நம்பர் 3 அப்படின்னா கால்குலேட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ரைட். நம்பர் 4 என்ன அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆக சொல்லிடுவோம். அப்போ எக்ஸிட்னா நம்ம என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பிரேக் பண்ணோம்னா வெளியாயிடும்ல லூப் விட்டு. ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம எக்ஸிட் பண்ண சொல்லுவோம், எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு சாய்ஸுக்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளில் இங்கே பைத்தானில் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்புட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யூசர்கிட்ட இன்புட் கெட் பண்ணுறதுக்கு. ஓகே, என்டர் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த சாய்ஸை வந்து வாங்கிட்டு அடுத்து ஒவ்வொரு சாய்ஸுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா if choice equal 1 அப்படின்னா இப்போ இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாம், பாஸ்ன்னு வச்சுக்கோ. நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அப்புறம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பாஸ் படிச்சிருக்கோம் தானே. ஸோ நல் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம சாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சாய்ஸ் ஒன்றா அடுத்து என்ன எழுத போகிறோம், எல் இஃப். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இஃப்ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் எல் இஃப் சாய்ஸ் 2னா நம்ம இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா வியூ ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த கோடும் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணுவோம். அடுத்து எல் இஃப் சாய்ஸ் 3 அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து சாய்ஸ் 4 அப்படின்னா அப்போ எல்ஸ், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் அப்படின்னா இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ வெளியாகிறோம், லூப்பை விட்டு நம்ம வந்து வெளியாகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்பர் 4 சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், என்டர் யுவர் சாய்ஸ் வந்திருக்கு. 1னா ஆட் எக்ஸ்பென்சஸ், 2 வியூ ஆல் எக்ஸ்பென்சஸ். நம்ம எதிர்பார்த்தபடி வந்துடுச்சு. இப்போ சாய்ஸ் 1 நமக்கிட்ட வந்து கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், சாய்ஸ் வந்து 4 வந்து கொடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 4ல் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இப்போ என்ன, எக்ஸிட்டிங் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு ஓகே நம்ம சார் குட் பை அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் அகெயின்.
ஸோ இங்கே பாருங்கள் இப்போ என்டர் யுவர் சாய்ஸ், நம்ம வந்து சாய்ஸ் 4 கொடுப்போம். ஸோ என்ன வந்து எக்ஸிட்டிங் ஃப்ரம் த ப்ராஜெக்ட்ஸ், குட் பை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், ஆட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே லிஸ்ட்டு தானே, ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டை வந்து எம்டி லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ். ஓகே, தட்ஸ் குட். இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் நம்ம என்ன வேணும், அது என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எதுக்காக அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ அமௌண்ட்டு. அப்போ நமக்கு என்ன இங்கே வேணும், கீ வேல்யூ பேர் தானே வேணும், அதாவது அந்த எக்ஸ்பென்ஸோட நேமு, அந்த எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட்டு. ஸோ அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம், ஒரு டிக்ஷனரியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டூ நவ். ஸோ எப்படி இருக்கும், டிப்பிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து இப்போ நேம்னு வச்சுக்குவோம். ஓகே, எக்ஸ்பென்ஸோட நேமு. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து என்ன இருக்கும், லைக் சினிமா அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, சினிமாவுக்கு போனதுக்கான இதோட அமௌண்ட் என்னப்போ நமக்கு தெரியணும்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 10 ரூபீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எம்டியாகவே இருக்கட்டும். ரைட், இப்போ சாய்ஸ் வந்து 1 வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்ம எக்ஸ்பென்ஸோட நேமு நமக்கு வேணும், எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட் நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ அதே இந்த சாய்ஸில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம இந்த இன்புட் இங்கே எடுத்துக்குவோமா. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நேமில் வந்து நம்ம இந்த இன்புட்டில் வாங்குவோம், என்டர் யுவர் எக்ஸ்பென்ஸ் நேம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டுக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே அமௌண்ட், enter your expense amount. ஓகே, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் எப்போவுமே என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கலாம் தானே அமௌண்ட்டு. ஸோ இன்டீஜர் மட்டும் கிடையாது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வர்ற வேல்யூ வந்து நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட்டிங் எ ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் டு த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நேமும் அமௌண்ட்டும் எடுத்துட்டோம். இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டிக்ஷனரியில் ஃபார்ம் பண்ணி நாம் இந்த எக்ஸ்பென்ஸுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இதை வந்து இப்போ இந்த டிக்ஷனரிக்குள்ளே எழுதுகிறோம். ஸோ நேமில் வந்து இந்த நேம்ன்ற வேல்யூவையும் நேம்ன்ற வேல்யூவும், அடுத்து அமௌண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்ன்ற வேரியபிளையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டிக்ஷனரியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்பெண்ட். ஸோ அப்பெண்ட் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸ்பென்சஸ். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்பென்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்க, இங்கே எக்ஸ்பென்சஸ்ன்னு யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம். அதனால் இந்த நேம் எல்லாம் நீங்கள் இஷ்டம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் எப்படி இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம், டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆடட், எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆடட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாய்ஸ் 1 சூஸ் பண்ணி நம்ம இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம சாய்ஸை 4 சூஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், இப்போ என்டர் யுவர் சாய்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம், சாய்ஸ் 1ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ என்ன நடக்குது, நம்ம சாய்ஸ் 1 சூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுச்சு. ரீசன் என்ன? ஸோ நான் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த இன்புட் வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்மளோட கம்பேரிசன் என்ன பண்ணியிருக்கோம், நம்பரில் போய் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ ராங் தானே. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை சிங்கிள் கோடில் கொடுக்கலாமா, 2வே நம்ம பண்ணலாம். ஒன்று இதை வந்து சிங்கிள் கோடில் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்புட்டை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பண்ணுவோம், நம்ம இன்டீஜரை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இப்போ இன்டீஜராக ஆயிரும். ஸோ அப்போ இந்த சாய்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ கேட்குதா, என்டர் யுவர் எக்ஸ்பென்ஸ் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்டர் யுவர் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10.15 கொடுக்கலாம். ஓகே, குட். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆடட். அடுத்து கேட்குது என்டர் யுவர் சாய்ஸ். ஏன் என்டர் யுவர் சாய்ஸ் அடுத்து கேட்குது, லூப்பு தானே. நம்ம லூப் வந்து என்ன ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே பிரேக் பண்ணலை. ஸோ லாஸ்ட்டாக
சாய்ஸ் 4 சூஸ் பண்ணால் தான் அது பிரேக் ஆகும். பிரேக் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணுவோம், திரும்ப போகும் இங்கே லூப்புக்கு. திரும்ப கேட்குது, ஓகே என்டர் யுவர் சாய்ஸ். நம்ம என்னோட சாய்ஸ் என்ன, திரும்ப நம்ம இன்னொரு எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸ்பென்ஸனோட நேம் என்னன்னு கேட்குது. இப்போ சினிமான்னு போடுவோம். ஓகே, சினிமா. ஸோ அடுத்து என்ன, அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, ஓகே 30 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே டன். இப்போ என்டர் யுவர் சாய்ஸ். என்ன பண்ணலாம், இப்போ நீ வெளியாகிறோமா நம்ம இல்லை கண்டினியூவாக பண்ணுறோமா அப்படின்றதான். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு வெளியாகிடுவோம். நம்ம அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நம்ம பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரைட். ஸோ நம்ம வந்து 4 சூஸ் பண்ணி நம்ம இப்போ வெளியாகிடுவோம். ஓகே குட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் குட்டாக ஒர்க் ஆயிடுச்சு. செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணும், நம்ம இப்போ வந்து செகண்டில் வந்து நம்ம வியூ ஆல் எக்ஸ்பென்சஸ், நம்ம எக்ஸ்பென்சஸுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்கலாம், எல்லாத்தையும் எடுக்கணும், 1 by 1 எடுக்கணும் அப்படின்னாவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபார் லூப் இட்டரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கலாம். அப்போ ஃபார் லூப் தான் இங்கே வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் நம்மளோட எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த வேரியபிள் நீங்கள் எந்த வேரியபிள் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இன் எதுலேருந்து, இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருந்து. ஓகே, எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் நம்ம எதை பிரிண்ட் பண்ணணும், நம்மளோட எக்ஸ்பென்ஸை நேமையும் அமௌண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே அந்த நேம் இருக்குது அண்ட் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், நம்ம ஏற்கனவே ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எழுதுவோம் எக்ஸ்பென்ஸ் ஈஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த எக்ஸ்பென்ஸோட நேம். நம்ம டிக்ஷனரியிலேருந்து என்ன படிச்சிருக்கோம், நம்ம அந்த கீ வேல்யூ பேரை யூஸ் பண்ணலான்னு தானே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நேம். ஸோ the expense is this and the amount is, இப்போ இந்த எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட். ஓகேவா. ஸோ இது நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதா நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த பாஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அத்தனை எக்ஸ்பென்ஸையும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து சாய்ஸ் 3. சாய்ஸ் 3ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எக்ஸ்பென்ஸையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதான் நீங்கள் சொல்லியிருக்கோம், கால்குலேட் ஆல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் நம்ம சம் பண்ணணும். ஓகே, அப்போ சம் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், லூப் பண்ணணும். லூப் பண்ணி இந்த வேல்யூவை மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நமக்கு எடுத்து அதை சம் பண்ணி இவ்வளோ டோட்டல் நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார் லூப் அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பென்ஸ் நேம் தேவையில்லை, நமக்கு எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். அப்போ சம்மை வந்து நம்ம இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸாக 0ன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன போகிறோம், இந்த சம் அதோட நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம் ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டு நம்ம இங்கே எடுக்கிறோம். ஓகேவா. இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் லூப் இட்டரேட் ஆகும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், இந்த சம்மில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்லேயே பண்ணோம்னா யூ ஹேவ் ஸ்பெண்ட் ரூபீஸ் அப்படின்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் அமௌண்ட்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் 1 by 1 திரும்ப உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ என்டர் யுவர் சாய்ஸ். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஆட் எக்ஸ்பென்ஸ் வேணும். குட். என்டர் ஒரு எக்ஸ்பென்ஸ் நேம், நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி ஃபுட் அப்படின்னு கொடுப்போம். இதுக்கு ஒரு 10.50ன்னு கொடுப்போம். ஓகே, அடுத்து நான் திரும்ப நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இப்போ சினிமான்னு கொடுப்போம். இப்போ அமௌண்ட் வந்து ஒரு 30.50ன்னு கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வியூ ஆல் எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. சாய்ஸ் 2 சூஸ் பண்ணுவோம். நமக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸு டிஸ்பிளே ஆகணும். என்ன சாய்ஸ் 2 கொடுத்தா என்ன நடக்குது, என்டர் யுவர் சாய்ஸ்னு திரும்ப வருது. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் சம்திங் ராங். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். ஓகே, என்ன நடக்கும், வைல் இங்கே போகும்போது, ஓகே என்டர் யுவர் சாய்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஒரு சாய்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்ப இங்கே போகும். அடுத்து வந்து என்ன கேட்கும், நம்மக்கிட்ட செகண்ட் சாய்ஸ் என்னன்னு கேட்குது. நம்ம 2 ப்ரெஸ் பண்ணுறோம். 2 பண்ணவொன்னே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிடுறோம், இங்கே எம்டி பண்ணிடுறோம் திரும்ப. ஸோ ஒவ்வொரு டைமும் சாய்ஸ் கேட்கும்போது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து எம்டி ஆகிடுது. அப்போ நாம் இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பென்சஸ்ன்ற வேரியபிளை தூக்கி எங்கே கொண்டு போயிடணும், ஆன் டாப்பில் கொண்டு போயிடணும். ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் சாய்ஸ் என்டர் பண்ணும்போது என்ன பண்ணிடுது, இனிஷியலைஸ் பண்ணிடுது, அப்போ எம்டி பண்ணிடுது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இருக்கணும், எம்டி ஆகக்கூடாது அன்டில் நம்ம எக்ஸிட் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால இதை வந்து நாம் குளோபல், அதாவது
இந்த ஸ்கோப்புக்குள்ளே இல்லாமல் நம்ம அவுட் சைடில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாம் அப்படியே அப் அண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாய்ஸ் 4 கொடுத்து நம்ம வெளியாயிடுவோம். ஸோ திரும்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஸோ ஆட் எக்ஸ்பென்சஸ் சூஸ் பண்ணுறேன், என்டர் நேம் அதே ஃபுட்டு கொடுப்போம். இப்போ வந்து ஓகே 12.50 கொடுக்குறேன். அடுத்து வந்து இன்னொரு டைம் நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்டர் எக்ஸ்பென்சஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ சினிமான்னு கொடுப்போம். அதோட அமௌண்ட் வந்து ஒரு 15 கொடுக்கலாம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியூ ஆல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, நம்பர் 2 வந்து சாய்ஸுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ சாய்ஸ் பாருங்கள், நம்ம கொடுத்தோன்னே எக்ஸ்பென்ஸ் இஸ் ஃபுட் அண்ட் தென் அமௌண்ட் இஸ் 12.50. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இஸ் சினிமா அண்ட் தென் அமௌண்ட் இஸ் 15.0. ஏன்னா 50 வந்து நம்ம வந்து இண்டிஜர் அமௌண்ட்டில் தான் கொடுத்துருக்கோம், நம்பரில் தான். ஆனால் நம்ம எடுத்துருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் வந்து ஃப்ளோட்டில் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்துங்க ஃப்ளோட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதனால் வந்து 0.0ன்னு கொடுக்குது. இப்போ நம்ம என்ன கேட்கணும், கால்குலேட் ஆல் எக்ஸ்பென்சஸ். நமக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சம் பண்ண சொல்லுவோமா? சொன்னால் சாய்ஸ் நமக்கு இப்போ என்ன, நம்பர் 3. ஸோ சாய்ஸ் நம்பர் 3 கொடுத்தா என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள், யூ ஹாவ் ஸ்பெண்ட் rupees 62.50 50 paise. ஸோ பாருங்கள் நம்மளோட டோட்டல் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். அகெயின் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் எக்ஸ்பென்சஸ் தென் யூ கேன். நம்ம வேணால் ஒரு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் நேம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ ட்ராவல்னு கொடுப்போம். இப்போ ட்ராவலோட அமௌண்ட் வந்து ஒரு 100ன்னு கொடுக்கலாம். ஓகே, திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், வியூ ஆல் கொடுப்போம். ஸோ சாய்ஸ் 2 சூஸ் பண்ணுவோம். நமக்கு பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், சாய்ஸ் வந்து 3 கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து 162 வரணும். ஸோ 162. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸிட் 4 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியாயிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக லேர்ன் பண்ண எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நம்ம லிஸ்ட். ஓகே, அடுத்து வந்து லூப், ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இஃப் கண்டிஷன், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எப்படி நம்ம அடுத்து வந்து சம் பண்ணியிருக்கோம், ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக நான் உங்களுக்கு இங்கே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்புட். ஸோ இன்புட்ன்றது ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் இருந்து நீங்கள் வந்து ஸ்கேன் அப்னு படிப்பீங்களா, அதே தான் இங்கே வந்து இன்புட். ஓகேங்களா? அதே மாதிரி கன்வெர்ட். ஓகே, ஒரு வேல்யூ டு இன்னொரு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம ஒரு மினி ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஏதாவது நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபுல் பைத்தான் பிகினர்ஸ் கோர்ஸை வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு பிறகு என்ன படிக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸ்லேயே நம்ம அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரை அண்ட் கேட்ச் லைக் எரர் ஹேண்ட்லிங், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு ஃபுல் கோர்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட அட்வான்ஸ்டை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஃபைண்ட் இட் திஸ் கோர்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ஸ் PyQDG. நாம் பார்த்தீங்கன்னா PyQDGயில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். பைத்தானுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து சில லீட் கோட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இங்கே கேட்ட சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சி ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ்டு டாபிக்ஸுக்கும் நான் வந்து பைத்தான் அட்வான்ஸ் டாபிக்ஸையும் இங்கே கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.